நிகழ்ச்சியிலே நம்முடைய இந்துக்களின் மிகப்பெரிய உணர்வான திருப்பரங்குன்றம் முருகன் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்றுவோம் என்று சொல்லி இங்கே ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவனாக மறைமுகமாக அமர்ந்து மக்கள் பிரதிநிதியாக இன்று வெளிவந்து திருப்பரங்குன்றம் மலையிலே தாங்கள் கோழி கிடா வெட்டி சாப்பிடுவோம் என்று சொல்லி புனிதமாக இருக்கக்கூடிய அந்த திருப்பரங்குன்றம் முருகன் மலையை அசிங்கப்படுத்த நினைத்து குறித்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளையும் அதன் தலைவனாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நவாஸ் கானையும் கைது செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு அகில பாரத இந்து மகா சபா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் எங்களுடைய தலைவர் ஸ்ரீமான் தா பாலசுப்ரமணியன் அவருடைய அறிவுறுத்தலினுடைய பெயரால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் சில இடங்களிலே அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. தற்போது இங்கேயும் அனுமதி இல்லை என்று நினைக்கின்றோம். நாங்கள் அதற்காக கவலைப்பட போவதில்லை. பிறந்தோம், வளர்ந்தோம், இனப்பெருக்கம் செய்தோம், மடிந்தோம் என்றில்லாமல் இந்த நாட்டினுடைய புனிதத்தன்மையை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்காக, இந்த நாட்டினுடைய இறையாண்மையை பாதுகாப்பதற்காக இந்து மகா சபா இன்றைக்கு மட்டுமல்ல 1881 முதல் லோகமான்ய பால கங்காதர திலகர் ஆரம்பித்து மாவீரன் வீர சாவர்கர், பாவு சிதம்பரம் பிள்ளை, மதன்லால் திங்கரா, பாவேசு ஐயர், வாஞ்சிநாதன், கட்டபொம்மன், நேதாஜி, இப்படிப்பட்ட மிகப்பெரிய தலைவருடைய அந்த தியாகத்தால் நமக்கு கிடைத்த அந்த சுதந்திரம் இன்று சிறுபான்மை என்ற அந்த போர்வையில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்துக்களுடைய உணர்வுகள் பறிக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு படியாகத்தான் இன்று இந்த நவாஸ் கான் எம்பி ராமநாதபுரத்திலே உள்ளவன் இங்கே மதுரைக்கு எதுக்கு வர வேண்டும்? ஆனால் அந்த எம்பி நவாஸ் கானுக்கு நாங்கள் சொல்வதெல்லாம், அன்றைக்கு இருந்த அந்த பதட்டமான சூழ்நிலையில், இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆண்ட சூழ்நிலையிலும் மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன் என்ற ஒரு மன்னன் இருந்தான் என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். அவருடைய வாரிசுகள், அந்த சுந்தர பாண்டியனுடைய வாரிசுகள் இங்கே இன்று இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்துக்கள் பாவம், இந்த நாட்டுடைய சட்டத்தை மதிக்கின்றார்கள், இந்த நாட்டுடைய இறையாண்மையை மதிக்கின்றார்கள், அரசுக்கு முடிந்தவரை தன்னால் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் அவ்வப்போது நினைக்கக்கூடிய அந்த கீழ்த்தரமான செயல்களை எல்லாம் செய்து திமுகவுக்கு சப்போர்ட் செய்கின்றார்களா, இல்லை இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் பலம் பெற்று விட்டோம் என்று காட்ட நினைக்கின்றார்களா என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆகவே எங்களுடைய காவல்துறையை நாங்கள் கேட்பதெல்லாம், இந்து மகா சபாவும் இந்துக்களும் காவல்துறையை நம்பி இருக்கின்றது. எங்களுடைய தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், காவல்துறை இந்த நாட்டிலே இருக்கும் வரை, அவர்களுக்கு வேண்டிய அந்த பொறுப்புகள் இருக்கும் வரை மட்டும்தான் நம்மால் இங்கே அமைதியாக வாழ முடியும். ஆனால் காவல்துறையுடைய, அதாவது பாதுகாப்பு துறையுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டால் நாம் யாரும் அமைதியாக வாழ முடியாது. நாம் அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த கலவரத்தை தூண்ட நினைக்கக்கூடிய நவாஸ் கான் மீதும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மீதும், SDPI மீதும் காவல்துறையும் அரசாங்கமும் ஒரு கண் வைக்க வேண்டும். எப்படி கேரளாவிலே மதானி உட்பட சில பாட்சா போன்ற தலைவர்கள் உருவாகி இங்கே கலவரத்தை தூண்டினார்களோ, அவருடைய மறுரூபம் தான் இந்த நவாஸ் கனி. ஆகவே அவரை கைது செய்ய வேண்டும். தமிழக அரசு அதற்கு ஒத்துழைத்தால் மத்திய அரசாங்கம் இந்த தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறோம். இது எங்களுடைய கோரிக்கை. துரைராஜ், அகில பாரத இந்து மகா சபாவுடைய மாநில இணை அமைப்பு செயலாளர்.